சத்தி, ம்? எனக்கு போதும் சத்தி, நீ சாப்பிடு. ஐயோ மாமா, நீங்க ரொம்ப கம்மியா தான் சாப்பிட்டிருக்கீங்க. சத்தி, நான் ஃபுல்லா இப்பதானே எக்ஸசைஸ் பண்ணேன். என்னால இப்போ அவ்வளவா சாப்பிட முடியாது. ஆ? ஆ, நான் சாப்பாடு எடுத்துட்டு வர சொன்னதே நீ நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காக தான். நீ சாப்பிடு. ம். ம்? மாமா, ஆ. நீங்க மட்டும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ஸ்லிம்மா 6 பேக்கோட இருப்பீங்க. நான் மட்டும் நல்லா சாப்பிட்டு நல்ல அண்டா மாதிரி இருக்கணுமா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. இந்த 2 இட்லியில நான் 6 பேக் வச்சிட போறேன். சரி, பரவாயில்ல, குடு, சாப்பிட்றேன். இல்ல மாமா, நீங்க தான் திருப்தியா சாப்பிட்டீங்கல்ல, மீதி இருக்கிறத நானே சாப்பிட்டுக்கிறேன். ம். மாமா, ம்? இது ஒரு நிமிஷம் புடிங்க. மாமா, தட்டை இப்படி கொடுங்க. அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ணாத, நீ முதல்ல போனை வை. அம்மா 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 சுபத்ரா, இது என்னன்னு பாருமா. இந்தா இந்தா. என்னது இது? இதை எதுக்கு என்கிட்ட காட்டுற இப்போ? ஐயோ, எதுக்கு காட்டனா? உன் பையன் இதுல ஓட போறான்னு நினைக்கிறமா? அவன் இதெல்லாம் செய்ய மாட்டாமா. அவன் ஏதாவது சீஃப் கெஸ்டா கூட்டிருப்பாங்க. ஐயோ, இன்விடேஷனை நீ நல்லா பாரு. ஏமா, இதுல ஒண்ணுமே இல்ல. ஆ? நாளைக்கு உலக ஆரோக்கிய தினத்தை முன்னிட்டு மாரத்தான் போட்டின்னு போட்டிருக்கு, அவ்வளவுதானே? ஐயோ சுபத்ரா, நல்லா பாரு. 5 லட்சம் ரூபாய் பரிசுன்னு போட்டிருக்கான், அத பாரு. சரி, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? உன் பையன் அந்த மூதேவி சக்திக்கு தாலி எடுக்கிறதுக்காக 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு நாயா பைய அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப புரியுதா? அம்மா, அவன் இந்த போட்டியில கலந்துக்கவே கூடாது. அது எப்படிமா முடியும்? நாளைக்கு விடிஞ்சா ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? சொல்லுங்க மேடம். எதுவும் மிஸ் ஆகாது மேடம். டெஃபினட்டா உங்க பையன் ஜெயிக்க முடியாது மேடம். அதுக்கு நான் பொறுப்பு மேடம். நீங்க கவலையே படாதீங்க. சரி, பாத்துக்கோ. அம்மா, ஆ? அவன் ஓடட்டும். ஆ. அவன் எப்படி ஓடி ஜெயிச்சு பணம் வாங்குறான்னு நானும் பாக்குறேன். நீ நாளைக்கு சிவாவை ஃபாலோ பண்ணி போ. அங்க ஆறுமுகன்னு ஒரு ரவுடி இருப்பான். நீ போய் அவனை பாரு. மத்ததெல்லாம் அவன் பாத்துப்பான். அந்த ரவுடி பையன்கிட்ட சொல்லிட்டல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேம்மா. One, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, மாமா என்ன பண்றாரு? 6, 7. நான் ஜெயிச்சிட்டேன். மாமா? எஸ். மாமா, மாமா, என்னாச்சு மாமா? என்னாச்சு? அத நீங்க தான் சொல்லணும். என்ன கைய கால ஆட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டே ஓடுறீங்க? ஆஹா, என்னென்னமோ உளறீங்க. ஐயோ,
இவ இருக்கும்போதே தூக்கத்தில் உளறிட்டேனோ. ஆமா சத்தி, நான் என்ன சொன்னேன்? 1 2 3 4 5 ஜெயிச்சிட்டேன்னு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கீங்க. கரெக்டா அதே உளறி இருக்கேன். ஏன் வேற ஏதாவது இருக்கா? சதி, அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. இதை மட்டும்தான் வளரணும்னு நினைச்சேன், வளரிட்டேன். மாமா என்கிட்டயே மறைக்கிறீங்க. எவ்வளவு தூரம் மறைக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். சதி, நான் உங்ககிட்ட ஒன்றும் மறைக்கலம்மா. ஆக்சுவலா உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்ல வேணா மறந்துருப்பேன். நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன். நான் ஜெயிக்காத போட்டியில், வாங்காத மெடல் இல்லை, வாங்காத கப்பும் இல்லை. இன்ஃபேக்ட் என்னோட சின்ன வயசு கனவே இந்த அத்லெட்டிக்ஸ்ல, பர்டிகுலரா ஒலிம்பிக்ஸ்ல ஓடணுங்கிறது தான். ஆனா கடைசி வரைக்கும் அது நடக்கவே இல்லை. சின்னவ எதுவும் மோந்து பார்க்குற மாதிரியே பண்றா. ஏய், என்ன ஏதோ ஸ்மெல் பண்ற? இல்ல மாமா, எங்கேயோ வடை சுடுற மாதிரி வாசனை வருது மாமா. வடை சுடுறாங்களா? ஏய், இந்த நேரத்துக்கு யாராவது வடை சுடுவாங்களா? ரொம்ப சில்லியால இருக்கு. எனக்கு அப்படி எதுவும் தெரியலையே. மாமா, இங்க இருந்து தான் வருது. அது உங்க வாயில இருந்து தான் வருது. ஓ, இதுக்கு பேரு தான் வாயில வடை சுடுறதா? ஓகே ஓகே ஓகே. குட் நைட் மாமா. நல்லா சுடுங்க. ஐயோ, டைம் ஆயிடுச்சு. சிவ எங்க ஆளை காணோம். எங்க போயிருப்பா? டேய், நீ எங்க போக ரெடி ஆகுறன்னு எனக்கு தெரியாதா? ஏன்டா நீ மாரத்தான் போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சு உன் பொண்டாட்டிக்கு தாலி வாங்கி கொடுத்து லவ்வ சொல்லலான்னு பாக்குறியடா? விட மாட்டேன்டா நான் உன்னை. இந்த வாட்ச நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்காக, உங்க சக்தி, நீங்க சொல்ல போற காதலுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கான்னு தோணணும். எங்க போயிருப்பா? கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்தா நல்லா இருக்கும். அத்தை, என்ன மாப்பிள, கிளம்பிட்டீங்களா? சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல அத்தை. அத்தை, சத்தி எங்க? சக்தி மேலதான் இருப்பா மாப்பிள. சரி அத்தை. மேல இல்லையே. ஒருவேளை மீனாட்சியோட ரூம்ல இருப்பாளோ? மீனாட்சி, சத்தி இங்க வந்தாளா? சக்தி இங்க வரலையே. காலையில இருந்து நான் பார்க்கவே இல்ல அவள. அந்த மூதேவியை இவன் எதுக்கு கேக்குறான்? நீங்க வேணா ஃபோன் பண்ணி பாருங்களேன்.
இல்ல அவ போனை ரூம்ல தான் வச்சுட்டு போயிருக்கா, அதனால தான் கேட்டேன். ஆ சரி. இட்ஸ் ஓகே, நீங்க பாருங்க, நான் ஆ. பார்த்தேன். சொல்லுங்க. இன்னும் ஆபீஸ் போல? தாரணி, என்னண்ணா இவ்ளோ சீக்கிரமா எழுந்திருச்சு கிளம்பிட்ட? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சின்ன வேலையை கிளம்பிட்டேன். சத்தி எங்கேயா பாத்தியா? சக்தியை நான் காலையில இருந்து பார்க்கல. என்ன என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, நீ பாரு, நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணா. ஓ, பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக தேடுறியா? நீ யாருக்கிட்ட சொல்லிட்டு போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. உன்னை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே தான்டா இருப்பேன். எங்கே போன சக்தி? நீ ஒரு வாட்டி பார்த்துட்டு போனா இந்த போட்டியில் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான கான்ஃபிடென்ட் இருக்கும். பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்களே. ஐயோ, என்ன இவ்வளவு கடுமையா பிராக்டிஸ் பண்றானுங்க? நம்ம பாஸ் வந்து என்ன பண்ண போறாரோ, எப்படி ஓட போறாரோன்னு தெரியலையே. மிஸ்டர் சிவா எப்போ வருவாரு? சார் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துருவார் சார். ஓகே. சொல்லு ரன்வீர். பாஸ் எங்க இருக்கீங்க பாஸ்? இங்கே வீட்டில் தான், இந்த கிளம்பிட்டேன். சீக்கிரம் வாங்க பாஸ், இங்க போட்டி ஆரம்பிக்க போறாங்க. வரேன். சக்தி ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். அட என்ன பாஸ், தட்டி எழுப்பி சீக்கிரம் பார்த்துட்டு வாங்க பாஸ். ஐயோ ரன்வீர், சக்தி எங்கேயோ வெளியில் போயிருக்காயா, வந்த உடனே பார்த்துட்டு கிளம்பிடுறேன். நீங்க முதல்ல சீக்கிரம் கிளம்பி வாங்க. சரி சரி, வரேன், வை. ஓகே பாஸ், ஓகே பாஸ். சொல்லு ரன்வீர். என்ன பாஸ், கிளம்பிட்டீங்களா இல்லையா? அதான் சொன்னேன்னு. பாஸ், சக்தி மேடத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கு பாஸ். நீங்க உடனே சீக்கிரம் கிளம்பி வாங்க பாஸ். வர ரன்வீர். சீக்கிரம் வாங்க பாஸ். ரன்வீர் சொல்றதுதான் சரிதான். என்ன சக்தி, காலையில எங்க போயிட்ட? கோயிலுக்கு தான் மாமா.
என்ன திடீர்னு கோயிலுக்கெல்லாம்? சும்மா போகணும்னு தோணுச்சு, அதான் போயிட்டு வந்தேன். ம், தோணும் தோணும். மாமா இந்தாங்க. பொட்டு வச்சு வழி அனுப்புறியா? சத்தி, ம்? நான் எங்க போறேன்னு நீ கேட்கவே இல்லையே. இவ்வளவு சீக்கிரம் நீங்க எந்திரிச்சு போறீங்கன்னா கண்டிப்பா அது முக்கியமான வேலையா தான் இருக்கும். முக்கியமான வேலையா தாண்டி போறோம். அந்த வேலை நிச்சயமா நல்லபடியா நடக்கும். ஆல் தி பெஸ்ட். வரேன் சத்தி. கிளம்பிட்டியா? இந்த வர இருடா. எங்க பாஸ் இன்னும் ஆளை காணோம்? பாஸ் பாஸ், சூப்பர் பாஸ், கரெக்ட் டைம் கொண்டீங்க. வாங்க என்ன ரன்பீர், எல்லாமே ரெடியா? பாஸ், எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடி தான் ரன்பீர். பாஸ், உங்க கான்ஃபிடென்ட்ட பார்த்தா கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க போல இருக்கே. ஆமா ரன்பீர், எப்படி பாஸ்? நான் வீட்ல இருந்து கிளம்பும்போது சத்தியை நேர்ல பார்த்துட்டு வந்தேன். அவ எனக்காக ஆல் தி பெஸ்ட் சொன்னா ரன்பீர். அப்ப இருந்தே எனக்குள்ள ஒரு புது தெம்பு வந்துருச்சு ரன்பீர். பொண்டாட்டி ஆல் தி பெஸ்ட் சொல்லி உற்சாகமா இருக்கிற ஒரே புருஷன் நீங்க மட்டும்தான் பாஸ். சூப்பர் பாஸ். சரி வா ரன்பீர். பாஸ், ஓட வேண்டியது நீங்க தான் போகணும். நான் ஒரு ஓரமா நின்னு விசுவாசம் படுத்துற வர அஜித் மாதிரி கை தட்டிட்டு இருப்பேன் பாஸ். சரி சரி, நீ ஓரமா நின்னு கைத்தட்டு. இப்ப வா போலாம். ஒரு முக்கிய அறிவிப்பு. இதுவரை பெயர் பதிவு செய்யாதவர்கள் வந்து பதிவு செய்து கொள்ளவும். பாஸ், உன்னோட விசுவாசத்தெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். இப்ப வா, முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணும். இந்தா. ஐயோ, எல்லாம் ரெடி சார், சீஃப் கெஸ்ட் மட்டும் வரணும். நீ போச்சு. போட்டி ஆரம்பிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. பாஸ், இவங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாஸ். ரன்பீர், லைஃப்ல எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டு தான் இருக்காங்கய்யா. இப்ப நான் என் மனைவி சக்தியோட சந்தோஷத்துக்காக ஓடுறேன். கண்டிப்பா ஜெயிப்பேன் ரன்பீர். சூப்பர் பாஸ். இந்த சிவாப்பா எங்க உட்காந்துருக்கானா? ரெடி ஆயிட்டு இருக்கானா? எங்க நாம ஏற்பாடு பண்ண ஆளு? என்னடா எல்லாம் ரெடியா? ரெடிமா. இங்க பாரு, நான் சொன்ன மாதிரி அவன் ஓடும்போது கரெக்டா பண்ணணும். புரியுதா? எல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. சரி, ஒழுங்கா செய். ஏய், என்ன மச்சான்? அங்க சிவப்பா தாடி வச்சு ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான் பாரு. ஆமா. அவனை நல்லா பாத்துக்கோ. அவன் இந்த போட்டியில ஓடக்கூடாது. அவனை ஜெயிக்காம பாத்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட சொல்லிட்டில. ஜாக்கிரதை. நீ போ, நான் பாத்துக்கிறேன். கருவாப்பைய கூட இருந்தே காரியத்தை கெடுத்துருவான் போல இருக்கே. யாரும் நம்மள பாத்திரக்கூடாது. அங்க போய் ஒளிஞ்சுக்கலாம். பாஸ், கான்ஃபிடென்ட்டா இருங்க.
நல்லா பலமா மூச்சு வாங்கிக்கிங்க பாஸ். பாஸ் ஓடுறப்ப வழியில அங்கங்க ஸ்டால் இருக்கும். தண்ணிலாம் வாங்கி குடிங்க பாஸ். தண்ணி கூட குடிக்காம ஓடாதீங்க பாஸ். ஓகே ரன்பீர். பாஸ் பார்த்து பாஸ். ஆல் தி பெஸ்ட் பாஸ். லிசன் ப்ளீஸ், எல்லாரும் ஒண்ணா வந்து நில்லுங்க. ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம சென்னையில நடக்க இருக்கிற உலக ஆரோக்கிய தினத்தை முன்னிட்டு சிறப்பு மாரத்தான் போட்டி இது. இந்த போட்டியில கலந்துக்க ஏராளமான பேர் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு காரணம் இருக்கும். அவங்க எல்லாரையும் போய் சந்திக்கலாம் வாங்க. நீங்க சொல்லுங்க, இந்த மாரத்தான் போட்டியில கலந்துக்க என்ன காரணம்? இது என்னோட பேஷன். எங்க போட்டி நடந்தாலும் நான் போய் கலந்துப்பேன். வாவ். அடுத்து சார் நீங்க சொல்லுங்க சார். ஹெல்த். சார் நீங்க சொல்லுங்க. ஹெல்த். சார் நீங்க சொல்லுங்க சார். என்ன காரணத்துக்காக நீங்க இந்த போட்டியில கலந்துக்கிறீங்க? லவ். லவ்வா? வாவ், கேக்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? என்னால் ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் இப்போ கொடுக்க முடியாது. என்னோட மனைவி சக்திக்காக தான் நான் இந்த போட்டியில் கலந்துக்க வந்தேன். சூப்பர் சார். உங்க மனைவிக்கு மாரத்தான்லாம் ரொம்ப பிடிக்குமா? தெரியல. இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வந்ததே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏன் எதுக்குங்கிற காரணத்தை என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஓஹோ, ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க. ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமாம். சரி ஓகே, உங்களுக்கு இது எத்தனாவது மாரத்தான்? இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமா? இதுக்கு பிராக்டிஸ் ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா? இல்லை, நேற்று தான் முடிவு பண்ணேன் இன்னைக்கு இதில் கலந்துக்கணும்னு. என்ன சார், ஷாக் மேல ஷாக்கா கொடுக்குறீங்க? சரி ஓகே, உங்க மனைவிக்காக ஓடுற இந்த மாரத்தான் உங்களுக்கு வெற்றிகரமா அமைய எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எஸ்கியூஸ் மீ மேடம், எனக்கு இது ஃபர்ஸ்ட் மாரத்தான் தான். வேடிக்கை பார்க்க வந்திருக்கேன். கை தட்டுப்பா. 2 மணி நேரம் ஓடுறத வேடிக்கை பார்க்கறது எவ்வளவு பெரிய கஷ்டம். இந்த உலக ஆரோக்கிய தினத்தை முன்னிட்டு இங்கு நடைபெறும் இந்த மாரத்தான் போட்டியை துவக்கி வைக்க நமது தமிழ் திரை உலகில் கதாநாயகர், இயக்குனர், கதை வசனகர்த்தா மற்றும் குணச்சித்திர நடிகருமான மதிப்பிற்குரிய சுந்தர புருஷன் லிவிங்ஸ்டன் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். இப்பொழுது அவர் சிறிது உரையாற்றுவார். ஹலோ சார், வெல்கம் சார். ஹலோ, மைக் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வேர்ல்டு ஹெல்த் டே, உலக ஆரோக்கிய தினம். இந்த விழாவை முன்னிட்டு இங்க நடக்க போற மாரத்தான் போட்டியில நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட கலந்துக்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, ரொம்ப பெருமையாவும் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பிராக்டிஸ் பண்றதை பார்த்தப்போ மூச்சு வாங்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த போட்டியில கலந்துக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம்னு எனக்கு தெரியும். உங்களை எல்லாம் பார்க்கும்போது இந்த மாரத்தான் போட்டியில கலந்துக்கிறதுக்காக நீங்க எவ்வளவு எல்லாம் உங்க உடம்ப வருத்தி தயார்படுத்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் ஒரு வருத்தமான விஷயம் ரீசெண்டா நான் பேப்பர்ல படிச்சேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல 47% இளைஞர்கள் மதுவுக்கு அடிமையாகி தங்களோட உடம்பை கெடுத்து, குடும்பத்தை கெடுத்து, நாட்டையும் கெடுத்து, அவங்க வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்படிப்பட்ட கெட்ட பழக்கத்துக்கெல்லாம் நீங்க ஆளாகாம உங்க உடம்ப தயார் பண்ணி மாரத்தான் போட்டியில கலந்துக்கிற அளவுக்கு உங்க உடம்ப தயார் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையாவும் இருக்கு. நீங்க எல்லாம் சேர்ந்து மதுவுக்கு அடிமையாகி இருக்கிற இளைஞர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பத்தி நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். நீங்க கண்டிப்பா செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாரத்தான் போட்டியில எனக்கும் கலந்துக்கணும்னு ஆர்வம்லாம் இருக்கு. அது தெரியாம இவங்க என்ன கெஸ்டா கூப்பிட்டுட்டாங்க. இல்லன்னா கண்டிப்பா நான் கலந்துகிட்டு இருப்பேன். என்ன ஒண்ணு, ஒரு 10 மீட்டர் ஓடிப்பேன், அவ்வளவுதான். ஓகே, இந்த விழாவில் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. என்னுடைய வாழ்த்துக்களையும் சந்தோஷங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது மதிப்பிற்குரிய லிவிங்ஸ்டன் அவர்கள் கொடியசைத்து நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார். கொடுங்க. சக்தி, இந்தா. சக்தி, எங்க உன் மாமா? அவர் இந்நேரம் ஓடிட்டு இருப்பாரு.
வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் மா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். கொடுங்க. ரெடி 1 2 3 go. என்னது ஓடிட்டு இருப்பாரா? என்னடி சொல்ற? ஐயோ அக்கா, ஓடிட்டு இருப்பாருன்னா ரன்னிங் ரேஸ் இல்ல, வேலை விஷயமா. யாரையோ பாக்குறோம்னு போயிருக்காரு, அதான் அப்படி சொன்னேன். அப்பா, இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப எதுக்கு வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்காரு? அவர் ஒரு விஷயத்த முடிக்கணும்னு நினைச்சிட்டாருனா நேரங்காலெல்லாம் பார்க்க மாட்டாரு. ஐயோ, இந்த சிவா பையன் ஓடுறான், நம்மளால தள்ளி விட மாட்டேங்கிறானே. பாஸ் வாங்க 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 இந்த கருவாப்பையில வாங்க பாஸ் வாங்க. முதல்ல இந்த கருவாப்பையில சிவா கிட்ட இருந்து பிரிக்கணும். பாஸ் கம் ஆன். டேய் டேய் யாரா அது? கையில கிடைச்சிங்கன்னா அவ்வளவுதான். பாஸ் வாங்க வாங்க. ஐயோ, ஓடுறானே ஓடுறானே. தள்ளி விட்டு தொலையண்டா. அட பாவி, அட பாவி. டேய் ஐயோ, பாவி ஓடிக்கிட்டே இருக்கானே. வாங்க 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 பாஸ். ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. ஒருத்தன் விசில் அடிச்சு உசுப்பேத்திட்டு இருக்கான். மூதேவி மூதேவி, விளங்காதவன் விளங்காதவன். வாங்க பாஸ் வாங்க பாஸ் வாங்க. ஐயோ, போச்சு போச்சு. சாரி. கம் ஆன் கம் ஆன். வாங்க வாங்க வாங்க. ஐயோ, இடிச்சு தொலைடா. மாமா, சிவா விழுந்துட்டான் 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 விழுந்துட்டான். பாஸ் ஏய் சக்தி, சக்தி என்னாச்சு? ஒண்ணு இல்லக்கா, கால் இடிச்சுக்கிட்டேன். ஐயோ, பார்த்து வரக்கூடாது. என்னன்னு தெரியலக்கா, பார்த்துதான் வந்த, ஆனா இடிச்சுக்கிட்டேன். சரி சரி, பெருசா அடிபட்டிருக்கான்னு பாரு. இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ போ, நான் பாத்துக்கிறேன். நிஜமா தான் சொல்றியா? சரி பாத்துக்கோ. ஆ? பாஸ் விழுந்துட்டான் விழுந்துட்டான் விழுந்துட்டான். ஐயோ ஐயோ, சக்தி மேடம், என்ன பண்றது, எப்படி சமாளிக்கிறது?
மேடம் சொல்லுங்க மேடம். ரன்பீர் மாமா எங்க? டேய் எந்திரிக்காத விழுந்துட்டு. ஹலோ ரன்பீர், லைன்ல தானே இருக்கீங்க? சொல்லுங்க மேடம். மாமா எங்க? பாஸ் கீழே இருக்காரு மேடம். எப்ப மேல வருவாரு? ஐயோ, வந்துட்டாரு மேடம், மேல வந்துட்டாரு மேடம். போன் அவர்கிட்ட கொடுங்களேன். இல்ல மேடம், அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. அவர் பக்கத்துல வந்தோடனே நானே உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன் மேடம். சரி ஓகே, அவரை மீட்டிங் முடிஞ்ச உடனே பத்திரமா வீட்டுக்கு வர சொல்லுங்க. ஓகே 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 மேடம். ம். ஐயோ என்ன இவன் மறுபடியும் எழுந்திரிச்சு ஓடுறான். ஐயோ பாஸ் வாங்க பாஸ், வாங்க பாஸ், வாங்க. போச்சு. இந்த முட்டா பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? கமான் பாஸ், கமான் பாஸ், கமான். டேய் எருமமாடு, அவனை போய் திருப்பி தள்ளி விடுறா. வாங்க பாஸ். ஐயோ பக்கத்திலேயே போறான், தள்ளி விட மாட்டேங்கிறானே. ஐயோ அவனை தள்ளி விடுவான் பார்த்தா இவன் விழுந்துட்டானே. சூப்பர் பாஸ், அப்படிதான் பாஸ். தள்ளுங்க அவனை, வாங்க. ஐயோ இந்த பையன் ஜெயிக்காம விட மாட்டான் போலக்கே. டேய் உன்னை நான் ஜெயிக்க விட மாட்டேன்டா. இருடா, உனக்கு இருக்க ஆப்பு. ஆறுமுகம், டேய் அந்த பையில இவன் கீழே தள்ளுவான்னு பார்த்தா இவன் நாட்டுக்கிட்டு கீழே விழுந்து கிடக்குறான்டா. இனி அவனை நம்பி பிரயோஜனம் கிடையாது. இத பாரு, உடனே நீ அந்த மயக்க மருந்து பிளானை ரெடி பண்ணு. டேய் அத்தனையும் கோட்டை விட்டுட்டீங்க, அதையாவது சக்சஸா பண்ணி முடிங்கடா. மேடம் முடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் மேடம். என்னங்கடா கிளிக்க போறீங்க? ஐயோ இவனுங்க கூட. வாங்க பாஸ். போங்க பாஸ், தண்ணி குடிங்க பாஸ். தேங்க் யூ பாஸ். வாங்கிட்டான். டேய் குர்ரா. ஏய் ஃபுல்லா குடிடா. குடிச்சிட்டான். ஐயோ அப்பா. கீழே விழுடா. அப்படிதான். விழுடா. ஐயோ விழுடா. விழுடா.
பாஸ் அவனே, இதுக்கு மேல உன்னால எந்திரிக்கவே முடியாது. இவ்வளவுதான், உன் கதை முடிஞ்சிருச்சு. இரு, இப்பவே நான் சுபத்ராக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சொல்லுமா. அம்மாடி சுபத்ரா, அவன் சாப்டர் க்ளோஸ். இனிமே எந்திரிக்கவே மாட்டான். அவன் கதை முடிஞ்சு போச்சு. நீ உண்மையதான் சொல்றியா? ஆமாம்மா, உண்மைமா. என் கண்ணால 2 கண்ணால பார்த்து சொல்றேன். இனிமே அந்த பையலால எந்திரிக்கவே முடியாது. அம்மாடி, வீட்டுல ஏதாவது ஸ்வீட் இருந்தா எடுத்து வாயில போட்டு சந்தோஷமா இரு. நான் வந்துடுறேன். மாமா, நமக்கு கல்யாணமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. என் கழுத்துல நீங்க 2வது தடவையா தாலி கட்ட போறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஆனா இதெல்லாம் விட நீங்க என்கிட்ட உங்க லவ் சொல்றதா மாமா எனக்கு உண்மையான சந்தோஷமே. எப்ப மாமா லவ் சொல்ல போறீங்க? சீக்கிரம் வந்து சொல்லுங்க மாமா. மாமா, நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன் மாமா. எனக்கு தெரியும், என்னை விட நீங்க தான் ரொம்ப லவ் பண்றீங்க. சீக்கிரமா வந்து லவ் சொல்லுங்க மாமா. உங்க மனசுல இருக்கிற லவ்வ எப்ப என்கிட்ட வந்து சொல்றீங்களோ அப்பதான் மாமா எனக்கு உண்மையான சந்தோஷமே. என்ன ரொம்ப வெயிட் பண்ண வைக்காதீங்க மாமா. சீக்கிரம் வந்து உங்க லவ் சொல்லுங்க மாமா. மாமா, நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான் மாமா. இப்பவே நீங்க வந்து என்கிட்ட லவ் சொல்லுங்க மாமா. சீக்கிரம் வந்து லவ் சொல்லுங்க மாமா. நடக்க போற கல்யாணத்துல நீங்க என் கழுத்துல தாலி கட்டுறதுல இருக்கிற சந்தோஷத்தை விட நீங்க என்கிட்ட உங்க மனசுல இருக்கிற லவ் சொல்றதுலதான் மாமா எனக்கு உண்மையான சந்தோஷம். என்னை ஏமாத்தாம சீக்கிரம் வந்து லவ் சொல்லுங்க மாமா. மாமா, 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 சீக்கிரம் வந்து லவ் சொல்லுங்க மாமா. ஐயோ, என்ன இது அசையறான்? பாஸ் எந்திரிங்க பாஸ், எந்திரிங்க பாஸ், வாங்க வாங்க. டேய், வேணாண்டா வேணாண்டா, அப்படியே விழுந்துரு, அப்படியே விழுந்துரு.
பாஸ் வாங்க வாங்க அவ்வளவுதான். ஐயோ பிள்ளையாரப்பா, உனக்கு 108 காய் உடைக்கிறப்பா. இந்த பையலை எந்திரிக்க விடாத. ஐயோ எந்திரிச்சிட்டானே. வாங்க பாஸ் வாங்க, கொஞ்ச தூரம் இருக்கு, வாங்க வாங்க. போச்சு போச்சு போச்சு. நாம சுபத்ராவுக்கு வேற அவசரப்பட்டு போன் பண்ணி சொல்லிட்டோமே. ஐயோ 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 ஐயோ. வாங்க 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 பாஸ். கமான் பாஸ், கமான் பாஸ். சூப்பர் சூப்பர் கமான் கமான். அப்பாடி, நம்ம சிவா பையன் இன்னும் வரல. ஐயோ, அவன் வர்றதுக்குள்ள யாராவது அது தொடுங்கடா. கமான் சிவா. ஐயோ.